வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பயறு தோசை தான். இதுக்கு தேவையான பொருள் வந்து பயறு 2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். அந்த 2 டம்ளர் பயறை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன்னா நம்ம காத்தால அரைக்க சௌரியமா இருக்கும். தேவையான அளவு பச்சை மிளகாய் 4 எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம், 1/2 டம்ளர் வந்து ரவை, புளிப்பில்லாத தயிர் வந்து 1/2 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து பயிர் நல்லா ஊறின பயிர் நல்லா களைஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவை, அப்புறம் தயிர், பச்சை மிளகாய், இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 8 மணிக்கு டிஃபன் பண்ண போகிறோம்னா இதை முதல் நாளே ஊற வச்சதுனால ஒரு 6 மணிக்கு அரைச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் அரைச்சி வச்சுட்டெல்லாம் போகிறோம். அப்போ சௌரியமாக இருக்கும் வாக்குறதுக்கு. இதை வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் புளிச்சு போயிடும். இதை நம்ம வாக்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணிடலாம். மாவு வந்து ரொம்ப புளிக்காமல் இருக்கும். இந்த மாவு புளிச்சா நல்லா இருக்காது. ஸோ அது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுனால உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பயறில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இது வந்து பயறை வந்து நம்ம முதல் நாள் காத்தால ஊற வச்சு ஸ்ப்ரவுட் மாதிரி பண்ணியும் இதை வாக்கலாம். இந்த தோசை வந்து குழந்தைகளுக்கெல்லாம், சுண்டல் சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இது மாதிரி பயறு தோசையாக பண்ணி கொடுத்தோம்னா அந்த சத்தெல்லாம் நல்லா கிடைக்கும். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் எதுனாலும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.